மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், வல்லமை ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. வல்லமை ஊற்றப்படுகிறது. அவர் மேலும் கர்த்தர் இரக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமை ஊற்றப்படுகிறது. ஒரு விக்கிரக சிலை நிர்மலமாகி போகிறது இப்பொழுது. ஹல்லேலூயா. அதன் கிரியைகள் நசுக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தோள்பட்டை வலிகள், கழுத்து வலிகள், நரம்பு கட்டுகள், கால் வலிகள், கால் பாதத்தினுடைய எரிச்சல்கள் இப்பொழுது என் தேவனாய் கர்த்தர் எடுத்து படுகிறேன் என்கிறார். உற்சாகமா கையை தட்டி அமருவோம். ஹல்லேலூயா. வாசிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வேதவசனம் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். அல்லேலூயா. திரும்ப சத்தமாக வாசி. அல்லேலூயா. இன்னொரு முறை. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு அருமையான வார்த்தை. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அப்போ கர்த்தரை தேடலைன்னா பிழைக்க முடியாது இல்லையா? மேலும் சொல்லுகிறார், கர்த்தரை தேடாமல் போனால் பெத்தேலில் இருக்கிற ஒருவரும் பிழைக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. அதாவது யோசேப்பின் வீட்டில் கூட அவியாத அக்கினி, அதாவது அணைக்க முடியாத அக்கினி, கர்த்தருடைய கோப அக்கினி, கர்த்தர் அழிக்கிற அழிவின் ஆவி, அது பட்சிக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பின் கூடாரத்தை கூட அவர் விட்டு வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. 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 ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, சுரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, சுரூபம் ஒன்றும் இல்லையே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வேத வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 5. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். உள்ளதை உள்ளபடியாக சொல்லணும், இல்லாததை இல்லை என்றே சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஒரு கரவோசை தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. இனி ஒரு வேத வசனம் வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தில் இருந்து, அதாவது சங்கீதம் 29ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு பிரியமான ஒரு வேத வசனம். ஆகிய முதல் கட்டமாக 3 வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 29:11.
கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சத்தமாக 2 முறை வாசி. அதில் அப்படின்னு இல்லையே, 3 காரியம் வெளிப்பட்டிருக்கு. அதில் அந்த 3 காரியம் என்னென்ன? பைபிளை படிக்காமல் சொல்லு. நீ தானே 3 முறை வாசித்த. அதில் 3 காரியம் சொல்லுவோம். பலன் கொடுப்பார், சமாதானம் தருவார், ஆசீர்வாதம் தருவார். இல்லையா? தருவாரா? அது மட்டும் சைலண்டாக வருது வார்த்தை. எல்லாரும் கேட்கட்டு. என்னத்தை தருவார்? அது அப்படியே திரும்ப ஒரு முறையோட சொல்லு. அதை இன்னொரு திரும்ப ஒரு முறையோட சொல்லு. பலன். இதில் 3ல் ஏதாவது ஒன்று குறைஞ்சா என்ன ஆகும்? இப்போ 3ல் 3 காரியம் சொன்னேன். பலன் தருவார் இல்லையா? பலன். 2வது சமாதானம் தருவார். 3வது ஆசீர்வாதம். ஏன் ஆசீர்வாதம் 3வது முறையாக சொல்கிறார்? ஏன் முதல்ல தரலாம்? நமக்கெல்லாம் முதல்ல இல்லை பணம் வேணும். பணம் இல்லை முதல்ல வேணும் இல்லையா பிரதர்? யார் பணம் முதல்ல வேணும்னு கேட்குறவங்க? உனக்கு பணம் வேண்டாமா? உனக்கு தான். எல்லாரும் 3 காரியத்தை சொல்கிறாரு. முதல்ல என்ன சொல்கிறாரு? பலன் தாரேன்னு சொல்கிறாரு. 2வது என்ன சொல்கிறாரு? உனக்கு சமாதானம் தாரேன்னு சொல்கிறாரு. 3வது ஆசீர்வாதம் தாரேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம சர்ச்சுகளில் வந்து முதல்ல ஏன் பணம் கேட்குறோம்? சர்ச்சில் வந்து முதல்ல பொண்ணு வேணும், வெள்ளி வேணும், பணம் வேணும், சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், அப்படி இப்படின்னாக்கா அடிக்கிறோம் இல்லை? அப்போ தப்பு தானே. முதல்ல என்ன கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட பலன் வேணும். ஏன்னா ஆசீர்வாதம் மூட்டை மூட்டையாக தருவார். உனக்கு பலன் இல்லைன்னா அதை வச்சு என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சாக்கில் கொண்டு போவியா மூட்டையாட்டு? சுமக்க தெரிஞ்சா உடம்பில் பலன் இருக்கணும் இல்லை? இருக்கணுமா இருக்கண்டாமா? அடுத்து உள்ளத்தில் பலன் வேணும் இல்லை? இருதயத்தில் பலன் வேணும் இல்லை? ஆகவே ஒரு மனிதனுக்கு முதல்ல தேவை, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன தேவை? பலன் தேவை. சாக போகிறவனுக்கு பணத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவே ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ, எப்படி, எந்த நேரத்தில் செய்யணும். அதுதான் பாயிண்ட். அதான் முதல்ல உங்களுக்கு என்ன தேவை? பலன். ஆரோக்கியம் தேவை இல்லையா? உடம்புல இருக்கிற வியாதிகள், பேய்கள், பிசாசுகள் எல்லாவற்றையும் ஓட்டி சமாதானத்தை தருவார். செகண்ட் என்னது? சமாதானம். சமாதானம் இல்லைன்னா பலன் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு மனிதன் முழுமையான ஆரோக்கியமாக இருப்பான், அவனுக்கு இருதயத்தில் சமாதானம் இல்லைன்னா அவனுக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஏன் அப்படி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நீ சொல்லியே? அதுக்கு ஒரு காரணம் சொல்லு. சமாதானம் இல்லைன்னா ஒன்றும் மனசில் சமாதானம் எப்படி வரும்? தேவன் தான். தேவன் எப்படி தருவார்? யாருக்கு தருவார்? அப்படி சொல்லு. பரிசுத்தம் கொடுப்பா. அப்போ நீ பரிசுத்தமா? உனக்கு தெரியாது. இதான் குண்டக மண்டக கேள்வி. உட்காரு. இல்லையா? ஆகவே பரிசுத்தம் அடைய வேண்டும். ஒரு மனிதன் பரிசுத்தம் அடைந்தால் அவர் என்ன தருவார்? சமாதானத்தை தருவார். முதல்ல பலன் தருவார், அடுத்து சமாதானத்தை தருவார். இந்த பலனும் சமாதானம் ரெண்டும் வந்தால் நமக்கு என்ன தேவை? ஆசீர்வாதம் தேவை. இப்போ சரீரத்துக்கு தான் இவ்வளவு தேவை இல்லையா? எவ்வளோ தேவை? உடம்பில் பலன் வேணும். நோயற்ற பாற்றுகள் நம்ம உடம்பில் இருக்க வேண்டும். பலவீனமே இருக்கக்கூடாது. பேய் இருக்கக்கூடாது, பிசாசு இருக்கக்கூடாது, தேவருடைய ஆவி இருக்கக்கூடாது, பாதாள வல்லமை இருக்கக்கூடாது, சர்ப்பத்தின் ஆவி, கல்லறை ஆவி, சுடுகாட்டு ஆவி, மந்திர எதுவுமே இருக்கக்கூடாது. இது ஒன்று இருந்தாலும் சீரோ தான். 2 இருந்தால் அடுத்து பார்ப்பார், இனி இவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அவன் தான் பாதுகாப்பான்.
சமாதானம் உள்ளவனுக்கு பணத்தை கொடுத்தா பத்திரப்படுத்துவான். சமாதானம் இல்லாதவனுக்கு பணத்தை கொடுத்தா வெள்ளை சட்டையை போட்டுட்டு 500 நோட்டை வெளியே தெரிகிற அளவில் வச்சுக்கிட்டு போவாங்க. உற்சவமாக கையை தட்டுங்க. சமாதானம் உள்ளவன் என்ன செய்வான்? அதை பத்திரமாய் எப்படி பாதுகாக்க முடியுமோ அப்படி பாதுகாப்பான். சமாதானம் உள்ளவனுக்கு தான் அந்த அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். அறிவு, புத்தி, ஞானம் 3ம் சமாதானம் உள்ளவனுக்கு தான் கொடுப்பார். முதல்ல களம், அதாவது நம்மளோட சரீரம் பாவமற்ற சரீரமாக இருக்க வேண்டும். அதில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் பிடுங்கி எறிஞ்சிக்கிட்டு பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை தருவார். சாலமோனுக்கு ஆசீர்வாதத்தை எப்போ கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு, அதை நீயே சொல்லிட்டு போ. நீ சொல்லணும். ரொம்ப பைபிளை படிக்கிற அவ சொல்லட்டும். நீ இப்போ பைபிள் படிக்கலையா? அப்போ சும்மா தானே இருக்க. அவன் என் தலை குனிஞ்சிருக்கிறேன் மனவாட்டி மாதிரி. சரி, நான் இப்போ என்ன கேட்டேன்னு அதுக்கு பதில் சொல்லு, அவ்வளோதான். நான் இப்போ என்ன சொன்னேன்? சாலமோனுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? எப்போ கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாரு? ஏதாவது தெரியுமா? தெரியலனாலும் திட்ட மாட்டேன். ஆனால் அவர் அங்கேருந்து போட்டு தள்ளிடுவார். வேதத்தை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. மூட்டை மூட்டையாக பாட புஸ்தகம் படிக்குது இல்லை? போன வருஷம் படித்ததெல்லாம் இந்த வருஷம் படிக்கணுமா? இப்போ அதான் படிக்குதியா? புரியல. பள்ளியில் உள்ள பாடம் தான் படிப்பேன். பள்ளிக்கூடத்தில் உள்ள பாடத்தை படிக்கிறது இல்லை. எப்படி படித்தா தலையில் ஏறல. அப்போ எதுக்கு படிக்கணும்? எதுக்கு பள்ளிக்கூடம்? அப்பா அம்மா கிட்ட உண்டாங்க? அவள் உண்டா? அம்மா அவளுக்கு தலையில் ஒன்றும் ஏறலையா? அதனால் பள்ளிக்கூடத்து விடாதீங்க. ஒரு 2 ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுங்க, நல்லா மேய்க்கட்டாவா. என்ன எக்காலம்? 2 ஆடு வேணுமா 3 ஆடு வேணுமா? எப்படி? ஆடு மாண்டாம் மாடு மாண்டாம். நீ நான் முட்டாளா? ஒன்றி தொழில் செய்யணும், இல்லைன்னா படித்து வேலையில் ஏறணும். எது வேணும்? அதை இப்போ கல்யாணம் வேணுமா? பெரிய ஏதாவது ஒன்று கேளு. பள்ளிக்கூட பாட புஸ்தகம் படிக்காமல் நீ என்ன பண்ணுற? நீ விளையாடுன்னு தெரிவேன். அவளை யூகேஜியில் சேருங்க சிஸ்டர், 1 படிக்கட்டும். நல்ல ஒரு யூனிஃபார்மை போட்டு யூகேஜி, இல்லைன்னா பைபிள் படிக்க சொல்லுங்கள். 2ம் படிக்கலைன்னா இங்கே கூட்டிகிட்டு வராதிங்க, விட்டுட்டு வாங்க. சரியா? இங்கே வந்தால் ஒன்று திருந்தணும், இல்லைன்னா படிக்கணும், இல்லைன்னா வேலை செய்யணும். 3லே தான் ஒன்று ஜெயிக்கணும். முட்டாள்களுக்கு பிரசங்கம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ல? வீணிலே என் வேதத்தை விதையாமல் இருப்பாயாக. விதைச்சா முளைக்கணும், இல்லைன்னா அறுக்கணும். நான் அறுக்கலைன்னா அவர் அறுத்துருவார். ஒழுங்காக படித்து ஜெயிச்சுவா. இல்லைன்னா 4 ஆடு வாண்டி தர கேளு. இல்லை 4 ஆடு இல்லை ஸ்டாண்டர்டு 4 பண்ணி வாங்கி கொடுங்க, நல்லா மேய்க்கட்டு. உட்காரு. நல்லா இந்த புளியன் கம்பை 2 ஒட்டி வச்சுக்கோ. நான் அப்பன்ட்ட சொல்லி 2 அடி அடிக்க சொல்லு, ஒழுங்கா படிக்கலைன்னா. தாய் தகப்பனை தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தாய் தகப்பனை அடித்தால் இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸ்கூலுக்கு போனால் திருந்தணும், சர்ச்சுக்கு வந்தாலும் திருந்தணும். 2ம் இல்லைன்னா எதுக்கு? வெறும் காகித படகா? அதில் யாரும் பயணம் செய்ய முடியாது, மூழ்கித்தான் போகும். என்ன முன்னேற்றமோ! அல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்ன சொல்லி நான் துதிப்பேன். இரக்கம் உடையவரே, அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்தில்
3 காரியத்தை இப்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார். பலன், சமாதானம், ஆசீர்வாதம். இந்த 2ஐயும் அடையாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. நீங்கள் உலக பிரகாரமாக நீங்கள் போராடி ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம், அது உங்கள் லைஃப். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மடியில் தங்க வேண்டுமானால் முதல்ல 2ஐ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, சரீரத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சமாதானத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டால் ஒழிய தேவ ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்காது, உங்கள்கிட்டையும் கிடைக்காது, வீட்லேயும் கிடைக்காது. ஆனால் இந்த முதல்ல அவர் என்ன சொல்கிறார்? பலன், சரீரத்தில் பலன். இந்த சரீரத்தில் பலன் அவர் தான் தரணும் இல்லையா? அப்போ ஏன் அவர் தரமாட்டேங்கிறாரு? அடுத்த கொஸ்டின் நீ சொல்லு. எல்லோருக்கும் சரீரத்தில் பலன் அவர் தந்தால் பிரச்சனை கிடையாது இல்லையா? நான் உடம்புல காய்ச்சல் இல்லாத உடம்பு, ஜலதோஷம் இல்லாத உடம்பு, உடம்பு வலி இல்லாத உடம்பு, ஹார்ட்லேயோ லங்ஸ்லேயோ நரம்புகள்லையோ கிட்னிலேயோ எந்த உபத்திரவும் இல்லாத மாதிரி அவர் நமக்கு தந்திருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் ஏன் தராரு? வீணாக பணம் செலவு பண்ணுறதுக்கு அவர் சோதிக்கிறாரு. எல்லோரையும் சோதிக்கிறவர் இல்லையா அவர்? அப்போ எல்லோருக்கும் வியாதி இருக்க? அப்படி சொல்லு. தப்பு செய்கிறவர்களுக்கு என்ன உண்டு? வியாதி உண்டு. தவறு செய்கிறவர்களுக்கு என்ன உண்டு? பிணி உண்டு. இப்போ அதை நீங்கள் உணரணும். நமக்கு உடம்பில் ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னால் நம்ம எங்கேயோ திருந்த வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். சரியா? எங்கேயோ திருந்த வேண்டும் என்பதுதான் உண்மை. இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிடுவியா, ஃபுட்டு பாய்சன் ஆனால் அது ஒரு வேதனை, அதுதான் சோதனை லிஸ்ட்டில் வரும். புரியுதா? ஏன்னா உன் கையின் பிரயாசத்தினால் சாப்பிடுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம போய் கண்டவன் கையின் பிரயாசத்தில் உள்ள சாப்பாடை நம்ம சாப்பிடுவோம். அதனால் சிலருக்கு ஃபுட் பாய்சன் வரும். அதான் சோதனை லிஸ்ட்டு. ஹல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. மறுபடியும் சிங்கக்கேவியோ